டியூட்டி. ஒரு நிமிஷம் என்னன்னு கேட்டா நேற்று எங்கட இடத்துக்கிட்டத்தான் பேர்ட்னோக்கில பஸ் ஸ்டாண்டுல ஒரு லேடி நின்றவ ஹேண்ட்பேக் போட்டு வச்சேன். ஆனா அந்த நேரம் கொஞ்சம் சனம் குறைவா இருந்தது. அப்போ ஒருத்தன் வந்து அந்த ஹேண்ட்பேக்கை பறிச்சிருக்கிறார். ம் அவ குடுக்கையில மனுஷன் ஹேண்ட்பேக்கை விடையில ம் கத்தி எடுத்து நல்லா குத்தி உடனே சரி மனுஷன் ஐயோ ஆ, பட்ட பகல்ல சனம் குறைவா இருந்தா அதுல கடையெல்லாம் கூட இருந்தது. ஐயோ. அப்ப என்ன எப்படி எங்கே நடக்கும்ன்றதுகள் எல்லாம் தெரியாது. தெரியாது. இப்ப 2 கிழமைக்கு முதல் அந்த அது அறிஞ்சனீங்களோ தெரியா வாணி, இந்த மெட்ரோ பேங்க்ல ஒரு லேடி போய் நகை எடுத்து கொண்டு வந்த பேங்குக்குள்ள வச்சது ம் 25,000 பெறுமதியான இது பேங்க் லாக்கர் சாவி எல்லாம். ம் அது ஒரு அந்த படம் பார்த்தினா ஒரு கோனர்ல இருக்குது. ரோட்டு வந்து அந்த வைக்கு மேல வெறும் தானே அப்படி அந்த மேல் மூலையில இருக்கு. ஆ கார் பார்க்கிங்ல விட்டுட்டு ம், இதை எடுத்து கொண்டு வந்து காருக்க வச்சுட்டு கார் ஸ்டார்ட் பண்ண டிரைவிங் சீட் பக்கமே ஒரு ஆள் வந்து தட்டினாராம். ம் தட்டி சொன்னதாம் நீங்க விரைக்காதுல உங்களோட காசு விழுந்துட்டுதுண்டு. ம் அவன் சொன்னான் எந்த காசு இல்லையண்டு. ம் அவன் திரும்ப இவ எடுக்க கார் எடுக்க தட்டி தட்டி சொல்ல இவ கதவை திறந்திருக்கிறா. ம் அதுக்கிடையில என்னோடதான் மெட்ட பக்கத்தால போய் ம் இது ஆறுற சீட்டுல பிள்ளையா அந்த நினைக்கிறீங்க? எண்ணாக்கு வச்ச உடனே ம் அவன் தூக்கி கொண்டு போயிட்டான். இப்ப அந்த பேங்க் லொக்கர் சாவிக்கும் காசு கட்டணும் இவ. ஓ அதோட நகையும் போட்டது. இது இப்ப இப்படியும் நடக்குது. கூடுதலா இந்த இல்லை இது மெட்ரோ பேங்க்ல இப்படியே நடக்குதுன்னு தெரியும். இந்த விண்டோவையும் திறப்பான் வீட்டுக்காரக்குள்ள வந்துட்டாலோ. விண்டோ திறந்தையில கதவே திறந்துட்டா இவ. அதுதான் ரெண்டாவது காருக்குள்ள ஏறிட்டோமா எங்கட இல்லையென்று விஷயத்து. இல்லையென்று சொல்லி சொல்லி அவன் திரும்ப திரும்ப தட்டி கொண்டு நிக்க பரவாயில்ல இவ தட்டு. கதவு திறந்து. இவ கார்ல வந்தவன் நடந்து போகல தானே. ஓ பார்க்கிங் ஏறிட்டா கார்க்க பேக்க வச்சுட்டு அவ்வளோ ஏறிட்டா. கஷ்டம் என்ன அதுதான் சொல்றீங்க? அந்த கேன் பேக்க வந்து தனியா ஓடிக்கொண்டு போய்க்க கேன் பேக் முன் சீட்டுல வைக்க கூடாது. எங்களை காலுக்கு வச்சிருக்கிறது நல்லது அல்லது தெரியாம வச்சிருக்கணும். எங்க வச்சாலும் நீங்க கார் திறந்தீங்கடா போகும் சரியோ. ஆனா அதை நோட் பண்ணி தான் வந்திருக்கிறாங்க. ஓ இவ இப்ப போன இது ஒரு என்னன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியுது மெட்ரோ பேங்க்ல தான் இந்த நாட்டுல வைக்கணும். நல்லா தெரியும். மற்றது எங்கடைய ஆக்கள்கிட்ட தான் இதெல்லாம் இருக்குண்டு அந்த வெம்பிலி பகுதியில நகை அந்த வேண்டிக் கொண்டு போற கடையால போய் பார்த்து பின் புலவு பண்ணி போய் அப்படி கணக்கு நடந்துட்டுதாம். ரெண்டு மக்களை அவதானமா இருக்க சொல்லி அதான் உங்களுக்கு சொல்லி கிடக்கு. நாங்களும் தானே இது வேணுமென்று நடக்கிறேன் தச்சலம் சிலதுகளை வந்து கேள்விப்பட்டாவது அதுக்கு ஏத்த மாதிரி திருந்தி கொள்ளலாம். ம் ரெண்டாவதுக்காக இப்ப சொல்லி சரி சொல்லி நன்றி இருக்கிறேன். நன்றி நன்றி. தாவருக்கு நன்றி நன்றி. வணக்கமாணி, வணக்கமாணி. காலையில எங்களுக்கும் ஊர்ல ஒரு ஒரு சித்த வீடு. நாங்க படிக்கிறதுனால 3 பேர் தான் நாங்க நல்ல ஃப்ரெண்டா ஒரே ஒரே பக்கத்து பக்கத்து வீடுகள்ல தான் இருந்தோம். 3 பேரும். அப்ப அதுல ஒரு 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 ஃப்ரெண்டுல ஒரு கணவர் காலையில வந்துட்டாராம். செய்தி வந்தது எங்களுக்கு. கொஞ்சம் கவலையாத்தான் இருக்குது. கூட படிச்சவங்க ம் ம் கூட படிச்சு கூட தெரிஞ்சவங்க கணவர் வந்திருக்கிறது. அந்த ஃபாதர் மகன் வந்து இங்க சுவிஸ்ல கனகாலமா 4-5 வருஷமா ஃபாதரா இருந்தார். அவர் போய் கொஞ்சம் இந்த வருஷம் தான் ஒரு போன வருஷம் தான் அவர் ஸ்லோனுக்கே போயினார் 4 வருஷத்துக்கு பிறகு. ம் மகன் ஃபாதர். கடவுளே. ஆத்மா காலையில சாந்தி. செய்தி காலையில செய்தி வந்தது. அவருக்கு ஒரு 79 வயசு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு அவர் வந்துட்டாராம். 3 பேரும் சேர்ந்து திரிவோம். ஒரே ரோட்ல ஒரே பக்கத்து பக்கத்து வீடுகள்ல இருந்த நாங்க தான். அப்படியே கொஞ்சம் கவலையாக இருந்தது காலையில எங்களுக்கு. சரியா நன்றி. ஆத்ம சாந்திக்காம பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஆரம்பம் நேரம்லாம் நின்று 11 மணி 21 நிமிடம் இப்பொழுது ஆரம்பமாகின்றது. சொல் விளையாட்டு சொல்தல தொகுப்போடு ஜெயமணி ஜெயமர்கள். வணக்கம் ஜெயமலா. நன்றி. நன்றி. இனிய மதிய ஓடுறதுல ரெண்டு வணக்கத்துடன் நிகழ்ச்சி பங்கு பெற்றுக்கோ. நன்றி வணக்கம்மா. இனிய மதிய வணக்கம். மற்றொரு செல்தொடர் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆமா, நாங்களும் அடுத்த இதுக்கு போகலாம். அதுக்கு முதல் இப்ப இணைந்த எல்லோருமே திருப்பியும் சாப்பிட்டுட்டு ஓடி வாங்குவோம்னு சொல்லிக்கொண்டு சாப்பிட்டு உடனே வந்து இதுல இணைமடியும் கேட்டுக்கொண்டு நாங்கள் கேள்விக்குள்ள போவோம். முதல் 3 சொற்களை கண்டுபிடிக்க வேணும். அதுக்குரிய தரப்போகிறேன். 4 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவது 4 எழுத்துக்களை கொண்ட சொல். ஒருவர் அழகாக இருந்தால் அவர் நல்ல இப்படியாக இருக்கிறார் என்று கண்ணுறுவார்கள். அவரை பார்த்து இப்படி கண்ணுறுவார்கள். மற்ற 2வதுக்கான தரவு,
விளைவுகளை உணர்ந்து செயல்படும் நிலை. விளைவுகளை உணர்ந்து செயல்படும் நிலை. மூன்றாவது உள்வாங்கிக் கொள்ளாத ஒரு நிலை. உள்வாங்கிக் கொள்ளாமல் தெரிவிப்பது, உடனடியாக தெரிவிப்பது. ஒரு விஷயத்தை உள்வாங்காமல் உடனடியாக தெரிவிப்பது. நான்கு எழுத்துக்கள். முதலாவது, ஒருவர் அழகாக இருந்தால் இவர் நல்ல இப்படியாக இருக்கிறார். ஆனா என பெண்ணா? கண்ணுறுதல். 2 பேருக்கும் சொல்லுவாரோ? ரெண்டு பேருக்கும் சொல்றாரு. அப்போ பொது பேரா வரும். பெயர் ஒன்றுல ஒரு அது அதுக்கு வேறு அர்த்தங்களும் இருக்கு. ஆனா இதுவும் ஒரு அர்த்தம். அவரை பார்த்து இப்படி சொல்லுவினோம். ரெண்டாவது என்ன சொன்ன நீங்க? நான் இப்ப அங்கால போட்டுவாங்க. ரெண்டாவது விளைவுகளை உணர்ந்து செயல்படும் நிலை. விளைவுகளை உணர்ந்து செயல்படும் நிலை. மூன்றாவது உள்வாங்கிக் கொள்ளாத தெரிவிப்பு. அதாவது உள்வாங்கிக் கொள்ளாமல் உடனடியாக தெரிவிக்கிறது. ஒரு விஷயத்தை, ஒரு கேள்வியை உள்வாங்காமல் உடனடியாக சொல்வது. எத்தனை எழுத்துக்கள்? 4 எழுத்துக்கள். 4. இந்த அழகா சொல்றது என்று சொல்றீங்க. அதானே. இந்த செல்வி ஒன்றுக்கு ஒரு சொல்லுக்கு அழகு சொல்லிதான் அது எங்க எப்படி அழகாக இருந்தால் ஜெயமலர், வணக்கம் ஜெயமலர். ஓ, நான் இதுக்கு எனக்கு தெரியல, நான் முயற்சி செய்து பார்க்கிறேன். பருமன் அருமன் வருமன் என்று சொல்லி பார்க்கிறேன். அந்த வழி சரி என்றால் நீங்கள் அல்லது பிற சொல்லுங்க, நான் வேற முயற்சி செய்து பார்க்கிறேன். பருமன் என்ற வழி சரி என்றால் நான் அந்த வழியில் வராது. ஓகே. அழகாக இருக்கிறார்கள் என்று பெருமனாக அழகுன்னு சொல்லுவோமா? அதானே. நிம்மதி என்று பருமம்னா மொத்தம் என்று சொல்லுவோம். மொத்தமாக இருக்கிற இப்ப பெண்கள் அப்படி மொத்தமாக இருந்தால் அதுக்கு அது வராதானே. ஆனா அழகாக இருந்தால் இல்ல, இப்ப நான் கேட்கிறேன்டா, இப்ப பொம்பளை பிள்ளை அழகண்டா அதுக்கு வரையா சொல்லுவோம். இப்ப ஆண் அழகனுக்குள்ள பொதுவாக ஒரு ஆளை பார்த்த உடனே சில பேர் சொல்லுவோம், என்ன வாட்ட சாட்ட மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவினோம். அப்படி இந்த ஒருவர் சொல்றதா நல்ல அந்த உருவத்தை பார்த்து அப்படி சொல்லுவினோம். மனசுல கவலைகள் இல்லாம இருக்கிறது அப்படி அந்த மனுஷரை மட்டுமில்லை, இது வேற இதுகளுக்கும் வரும், பொருந்தும். மற்ற பொருட்களும் அழகா இருந்தாலும் இப்படி சொல்லலாம். மற்ற பொருட்கள் சொல்ல முடியாது, வேற இதுகளுக்கும் சொல்லுவினோம். மற்றதை கண்டுபிடிக்கும். விளைவுகளை விளைவுகளை உணர்ந்து செயற்படும் நிலை. வனப்பு என்று சொல்ல வருமா? வனப்பு, திணைப்பு அப்படி வருமா? அப்படி வராது. ஆக்களை சொல்லியக்களை சொல்றோம் இல்ல தானே. நாங்கள் தமிழ் சொல்லில வெளியில இருக்குது, வனப்பா இருக்குன்னு சொல்ல மாட்டேன் தான். இல்ல, இப்ப அவர் சொன்னபடியா சொல்றேன். கடைசி 2 எழுத்து சரி. இப்ப நான் பூனா சரி. என்ன நீங்க கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். பெருப்பு என்று வருமா? பெருப்பு அல்ல பொறுப்பு. ரெண்டாவது சொல்லுங்க. விளைவுகளை உணர்ந்து செயற்படும் நிலை. முதலாவதுக்கு வியப்பு வருமா? இல்ல இல்ல. இரண்டாவதுக்கு பொறுப்புன்னு சொல்லி பாக்குறோம். பொறுப்பு, இந்த விளைவுகளை உணர்ந்து செயல்படும் நிலை, பொறுப்பாக செய்யறது. சரியா? சரி, அந்த வழியில வாங்க. வாங்க. உள்வாங்கி செய்வது மறுப்பு. இந்த ஒரு விஷயத்தை நாங்க அதுல நன்மை தீமைகளை நாங்க மறுத்து செய்யறது மறுப்பு. மறுப்பு கருப்பு. நான் சொல்லி சொல்லுங்க ஜெயமலர். நான் சொல்லி பாக்குறேன். முதலாவதுக்கு உறுப்பு அல்லது இரண்டாவதுக்கு பொறுப்பு, மூன்றாவது அந்த கேள்விகளை உள்வாங்காத தன்மைக்கு மறுப்பு. பார்ப்போம், மெட்டாக்களை பார்ப்போம். நானும் அந்த உறுப்புன்னு தான் சொல்லி பார்த்தேன். நானும் கருப்பு இல்ல, உறுப்பு சொல்றேன். உறுப்பு சரியா வர முடியும் நினைக்கிறேன். பார்ப்போம். சட்டம் இல்லாம இருக்கிறீங்க, சொல்லுங்க. மற்றவர்கள் யாராவது ஏற்றுக்கொள்றீங்களா? மற்றவர்கள் விடையை ஈர்ப்பு சொல்லி பாக்குறேன். முதலாவதுக்கு யாரும் உறுப்பு, பொறுப்பு, மறுப்பு சொல்றேன். ஓகே, வாழ்த்துக்கள். இது உறுப்பு, பொறுப்பு, மறுப்பு தான் சரி. உறுப்பு, இது நல்ல உறுப்பா இருந்தால் இந்த ஆக்களை பார்த்து நல்ல உறுப்பா இருக்குன்னு சொல்றது.
அது வந்து எழுத்துக்களை பார்த்து சில பேர் எழுத்தை பார்த்து நல்ல உறுப்பாயிருக்கு உறுப்பு எழுத்துன்னு சொல்லுவினோம். அப்படி வேற வேற அழகா இதுகளுக்கும் வேறு. இருந்தா ஈர்ப்பு ஒண்ணும் இருந்தானே. அது ஈயன மற்றதுக்கு பொருந்தாதல்ல. மற்றது பொறுப்பு இல்ல வருது பொறுப்பு மறுப்பு. அது சரி. ஆமா ஆமா. ஆனா உறுப்புன்னு சேர்த்து என்ன தெரியல அது சொல்றதுன்ட்டு. நல்ல உறுப்பா ஒரு ஆள் உடம்பு நல்ல உறுப்பா இருக்கிறேன்னு சொல்றேன் இல்லையா? எனக்கு தெரியாது ஆனா சொல்றது தெரியாது. நல்ல அழகா நல்ல கிட்ட உறுப்பா கிட்ட இருக்கிறேன். வந்தவா நான் கேள்விப்பட்டேன். எல்லா உடம்பு எல்லா உறுப்புகளும் நல்ல வடிவா இருந்தா அப்படி சொல்லுவினோம். நல்ல உறுப்பு நல்ல அழகான உறுப்பா இருக்கிறேன்னு தான் சொல்லுவினோம். நல்ல உருண்டு திரண்டு உருப்படியா இருக்குன்னு சொல்றாங்களே உறுப்பு. ஆமா, உறுப்பு பொறுப்பு மறுப்பு தான் இதுக்கான விடைகள். இனி மற்றதுக்கு போவோம். இது 4 எழுத்துக்கள் தான். ஆடிய ஓடிய வாழ்க்கை அடங்குவதற்கு முன்னதான முடங்கிய நிலை. ஆடிய ஓடிய வாழ்க்கை அடங்குவதற்கு முன்னதாக முடங்கிய நிலை. மற்றது 2வதுக்கான தரவு நேரவிருப்பது என்பதை இச்சொல் தாங்கி நிற்கும். அதாவது இது வரப்போகுது, உங்களுக்கு இந்த நிலைமை வரப்போகுதுன்றது நேரம் இருக்கிறத நேரவிருப்பதை இந்த சொல் தாங்கி நிற்கிறது. 3வது விசையால் பொருளில் ஏற்படும் நுண் அசைவு. விசையால் பொருளில் ஏற்படும் நுண் அசைவு, பொருட்களில் ஏற்படும் நுண் அசைவு. எத்தனை எழுத்துக்கள்? 4 எழுத்துக்கள் தான். ஆடி அடங்கின அப்புறம் முடங்குறது. இப்ப இந்த ஆடி அடங்க முன்னவே நண்டு முடங்குறது. ஆடியோடிய வாழ்க்கை அடங்குவதற்கு முன், அதாவது நாங்கள் இறப்பதற்கு முன் முடங்கிய நிலை. முடங்கிய நிலை முடங்கிய நிலை என்ன? முடங்கிய நிலை என்ன சொல்றது? நல்ல வயது போனது பிறகு என்ன நடக்கும்ன்றதை யோசிச்சு பாரு. இந்த மாதிரி அந்த நிலைன்றதை யோசிச்சு பாருங்க. 2வது சொல்லுங்க. நேரவிருப்பது என்பதை சொல்றாங்க. நேரவிருப்பதுன்னு சொன்னா இனிமேல் நடக்க போவதை. நடக்க இருப்பது என்ன? இனிமேல் எங்களுக்கு இது நடக்க போகுதுன்றதை முன்கூட்டியே நாங்கள் தெரிகிற மாதிரி. அது சொன்ன இப்படியே வந்துடும். இப்ப சில சாத்திரங்களுக்கு சொல்லி வந்தா உங்களுக்கு இது நடக்க போகுது அப்படின்னு முன்கூட்டியே சொல்றது. 3வது விசையால் பொருளில் ஏற்படும் ஒரு நுண் அசைவு, சின்ன ஒரு அசைவு. இல்ல பூமி நடுக்கம் வரும்போது அல்லது ஒரு அசைவு கொண்டு வருந்தான் அது. படுக்கை விடுக்கை சொல்றேன். படுக்கைதான். ஆனா அது எந்த நிலையில, அந்த நிலையத்தான் நான் கேட்கிறேன். சரி, படுக்கை மாதிரி நிலைதான். எப்படியான இதுல போய் அந்த அந்த நிலையில 2வதையும் 3வதையும் சொல்லி பார்க்கிற. முதலாவதுக்கு வருவதில்ல. அந்த நடப்பதை சொல்வது எதிர்வு அதிர்வு. அதிர்வு எதிர்வு வருமா? சரி, மற்றதையும் சொல்லி பாருங்க. அதிர்வு எதிர்வு. 3வதுக்கு இந்த முதிர்வுன்னு சொல்லி பார்க்கிற. அதிர்வு எதிர்வு முதிர்வு. வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள். ஒரே நேரத்தோட புட்டிக்கிறீங்க எல்லாம். முதிர்வு அது எதிர்வு. எதிர்வு கூறுன்னு சொல்றதான முதல் வாரத. மற்றது அதிர்வு. கூடிக்கொண்டு அதிர்ஷ்ட காத்தடிக்குது. நான் சொல்றேன், இவருக்கு இந்த நிறைய சொற்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். அதான் அந்த டக்கண்டு வருது அவரு. சரி, இது 5 எழுத்துக்களை கொண்ட சொல். 5 எழுத்துக்கள். முதலுக்கான தரவு வந்து உடல் பகுதியில் ஏற்படும் கட்டுப்பாடற்ற அசைவு. உடல் பகுதியில் ஏற்படும் கட்டுப்பாடற்ற அசைவு. இது போன முறைக்கு அதுக்கு முதல் முறை தந்த நான் மதிக்கிறாக்கு பார்ப்போம். ஆனா இந்த முதலாவதுக்கு மட்டும்தான், மற்றது வேற சொற்கள். உடற்பகுதியில் ஏற்படும் கட்டுப்பாடற்ற அசைவு. 2வதுக்கான தரவு வந்து உபதாளங்கள் 5னுள் 1. உபதாளங்கள் சொல்லி பாதி தாளம், அது ஒரு தாளங்கள் இருக்குது. அந்த 5னுள் 1. 3வது சிறிது சிறிதாக குறைகிறது.
சிறிது சிறிதாக குறைகிறது. சிறிது சிறிதாக வந்து குறைந்து கொண்டு போவோம் அப்படியே. உடல் கட்டுப்பாடு வந்து நடுக்கம் என்று சொல்லலாம் நினைக்கிறேன். உடல் கட்டுப்பாடு நடுக்கம். உபதாளம் வந்து அந்த பகுதியில வருமா? நடுக்கம் சொல்லி பாருங்கப்பா. நடுக்கம் உபதாளம் கிடுக்கம் அடுக்கம் குறைகிறது. அது வராது, என்ன அப்படி வராது. மூன்றாவது சொல்லுங்க. சிறிது சிறிதாக குறைகிறது. மற்ற ரெண்டாவது ரெண்டாவது உபதாளங்கள் 5-1. நடுக்கம் முடுக்கம் முடுக்கம் தானங்கள் மறந்தே போனேன். நடுக்கம் நடுக்கம் ஒடுக்கம் என்று வருமா? சிறு சிறிதாக குறைகிறது ஒடுக்கம். நடுக்கம் ஒடுக்கம் ஒடுக்கம் உபதாளங்களில் ஒன்றுதான் வருது. படுக்கம் படுக்கம் என்று வருமா? தடுக்கம் நடுக்கம் என்னடி தெரியலையே. மற்றவர்கள் பாப்போம் என்ன சொல்றாரு பார்ப்போம். சொல்லி பேச வச்சிட்டேன். அவர் சொல்றவர் தானே நான் பேசுறது கேட்கலையா, நான் பேசுறது கேட்கலையான்னு சொல்லுவார் தானே. இப்ப உங்களையே விட்டாச்சு பேசுங்க. மற்றது சொல்லுங்க, நான் உங்களையே விட்டுட்டேன். நடுக்கமும் ஒடுக்கமும் சரியாண்டு நினைக்கிறேன். மற்றதுக்கு தேடி வாங்க, எனக்கு தெரியல. மற்றது தேடுங்க பாப்போம். எங்க மற்ற ஆக்களை காணையில இருக்கணும். இல்ல பதில் வந்தாலும் கொஞ்சம் மற்றவர்களும் கதை கேட்டோம். நடுக்கம் இடுக்கம் குடுக்கம் நடுக்கம் குடுக்கம் இடுக்கம். வடிய மூண்டை திருப்பி. முதலாவதுக்கு ஒடுக்கம் குடுக்கம் நடுக்கம் 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 குடுக்கம் ஒடுக்கம். இந்த தாளத்துக்கு குடுக்கம் என்று சொல்லுவோம். நடுக்கம் ஒடுக்கம் அது அதுக்கு சொல்லி ஒடுக்கம் குடுக்கம் நடுக்கம் எனக்கு போகுது இல்ல வாய். தக்கட 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 தடுக்கம் பக்கட பக்கட படுக்கம் வரல தானே. தடுக்கம் என்னன்னு தெரியல, பாப்போம். 2வது வருவதில்லை, எனக்கு தெரியல. அதை பற்றி அறியல. குறைகிறது ஒடுக்கம். தாளம் குடுக்கம். மற்ற என்ன சொன்னீங்க? அது உடலின் பகுதியில் ஏற்படும் கட்டுப்பாடற்ற அசைவு நடுக்கம். அது நடுக்கம். சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஜெயநடேசன் அவர்கள் குடுக்கம் கண்டுபிடிச்சிருக்கிறார். மற்ற 2 பேர் சொல்லியிருந்தார். குடுக்கம் அந்த உபதாளங்களில் ஒன்று. அது ஆதிதாளம், பார்வதி லோசனம், மற்றது சிங்கருந்தம், மற்ற திரிமாத்திரை. அதோடு சேர்த்து குடுக்கமும் வருது. அதான் அந்த 5 தாளங்களும். வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கொண்டு நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். இது 4 எழுத்துக்கள் தான். முதலாவதுக்கான தரவு எளிமை இல்லாத ஒன்று. எளிமை இல்லாத ஒன்று. 2வது பல நாட்கள் வெயிலில் கிடந்து கெட்டு போனது. பல நாட்களாக வெயிலில் கிடந்து கெட்டு போனதை இப்படி சொல்லுவோம். 3வது புன்னகையை கடந்த தீண்டுகை. புன்னகையை கடந்த தீண்டுகை, அதாவது சிரிப்போடு சேர்ந்த ஒரு நாற்றம் தோற்றம் வருமோ அந்த வழியில. இல்ல, புன்னகையை கடந்த அந்த மற்ற வார்த்தையை சொல்லுங்க ஒரு தரம். வெயிலில் புன்னகையை கடந்த தீண்டுகை. தீண்டுகை தீண்டுகை. வெயிலில் கிடந்து வாடி போறது சொல்றீங்களா? பல நாட்கள் வெயிலில் கிடந்து கெட்டு போன ஒரு ஏதாவது ஒரு பொருள் அப்படி கெட்டு போன அப்படி சொல்லுவோம். கெட்டுப்பாடு கெட்டுப்பாடு அப்படி வரும். எளிமையை குறிக்கிறது என்ன? எளிமை இல்லாதது ஒன்று. எளிமை இல்லாத, எளிமையாக செய்ய முடியாத ஒன்று. எளிமை இல்லாதது. எளிமை இல்லாத. வணக்கம், உங்களுக்கு வாழ்த்துக்கள். எத்தனை எழுத்து? 4 எழுத்துக்கள். நாட்டம் மாற்றம் சீற்றம் சொல்றேன். நான் சொன்னேன் சரிங்க. புன்னகை வழியில வராது. கடந்து புயல் அடிக்குது சிலருக்கு.
புன்னகை புன்னகையை கடந்த ஒரு தீண்டுகை. அதாவது சிலருக்கு இது கோபம் வரும், சில நேரம் அதால இது சிரிக்கவும் வரலாம். சிரிப்பார்கள், சில பேர் கோவப்படுவார்கள். சரி நக்கல் ஓகே. நக்கல் சொல்ற மூன்றாவதுக்கு நக்கல். மற்றது வெயில் கிடந்து வெக்கல் வெக்கல் வெம்பல் வெக்கல் என்று சொல்லி அப்படி வருமா அந்த நக்கல்ன்ற பகுதியில வரும் என்ன வரலாம். பார்த்தீங்களா? நக்கல் நக்கலை நான் சொல்ற மட்டும்தான். நக்கல் வெக்கல் வெக்கல் என்று வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொம்மி போறது அடுத்தது தொக்கலாண்டு வருது. வெக்கல். எளிமை இல்லாதது சிக்கலா? சிக்கல் சொல்லுங்க சொல்லுங்க. சிக்கல் இப்ப பத்மினி அவர்கள் மெதட்ட நீங்க பிடிச்சிட்டீங்க. சிக்கல் வெக்கல் கேள்வி நக்கல். கேட்கிறாரு தானே வருமா சிக்கலா? சொல்லும் சரியா? இந்த மூண்டையும் கண்டுபிடிச்சிட்டு சொல்லுங்க. அதான் இப்ப பெருமாண்டு கேட்காம நீங்களாவே இதுதான் ஊதி என்று சொல்லி கூட சொல்லுவோம். சிக்கல் வெக்கல் நக்கல். சிக்கல் தொக்கல் மற்றது நக்கல். உக்கல் ரெண்டாவதுக்கு உக்கல், சரி, ஒரு ஆள் சொல்லிட்டா மற்றாள் ரெண்டாவதுக்கு உக்கல், முதலாவதுக்கு சிக்கல், ரெண்டாவது மூண்டையும் சொல்லணும். சிக்கல், ஊனா உக்கல், மூன்றாவது என்ன கேள்வி? அவன் குரல் வரையில பத்மி அவர்களோட குரல் இல்ல வரையில இல்ல அவர்ற வருது உங்களோட விட்டு விட்டு வருது. ஜெயமலர் வழி அசையாம இருக்கிறீங்க. அவட வருது. அதான் நான் சொன்னேனே. இல்ல இல்ல அவர் நின்றுட்டு. ஓ, மற்றது புன்னகை என்ன வாணிமோகன்? புன்னகையும் கடந்து வருவது. புன்னகை சிலருக்கு சிரிப்பு வரும், சில விஷயங்கள்ல சிரிப்பு, சிலர் கோபம். நான் சொல்றேன். விக்கல், விக்கலை சொல்லுவான். விக்கல் சிக்கல் உக்கல் விக்கல். நான் ஓ, சிக்கல் விக்கல் உக்கல், சிக்கல் உக்கல் விக்கல். ஊனா உக்கல் வரும், சிக்கல் உக்கல். கடைசியில விக்கல் வரும். அந்த வழி வருமா? மியூட் பண்ணிட்டீங்களா? வரையில மியூ பண்ணிட்டீங்க. சத்தம் வரவில்லை. வருதுன்னு தெரியல, கண்ணையர் நின்றபடியாவது தெரியல. இப்ப வருது. சரி, ஓகே. சிக்கல் உக்கல் விக்கல் அந்த வழி வருமா இல்லாட்டி வேற வழியா? வழி சரி, ஆனா மூண்டையும் சரியா சொல்லுங்கன்னு சொல்றோம். நான் இப்ப சொன்னேனே. எழுப்பையானும் திருப்பி சொல்லுங்க, நீங்க இருக்கா? முதலாவதுக்கு சிக்கல் உக்கல் விக்கல். நான் சொல்லுவேன் சிக்கல் உக்கல் நக்கல். அவர் நின்றுட்டு. ஜெயமலர் அவர் நின்றுட்டீங்க. ராஜினி அவர்கள் சொல்லுங்க மூண்டையும். சிக்கல் சிக்கல் உக்கல் விக்கல். சரி, அது கடைசிக்கு நக்கல் வருமா உக்கல் வரும்? நீங்க ஆடுறீங்களா செய்யறீங்களா பாப்பம் ஒரு தரம். இவர் இருந்தாலும் இப்படித்தான் இருப்பார், அசையாத மாதிரி. சிக்கல் உக்கல் அசையாம இருந்தாலும் தெரியுது இல்ல. இல்ல அசையல தான். இப்ப சரி. என்ன விட்டு விட்டு அடிக்கடி இதாண்டது ஜெயமலர் என்னன்னு தெரியல. இல்ல அதான் நின்றுது. என்னுடைய சத்தம் உங்களோட பக்கம் தான் பிரச்சனை. நீங்க தான் நிக்கிறீங்க ஜெயமலர். செல்வி நித்யானந்தன் சாப்பிட்றாவுல. ஓ அதானே நாங்க இதெல்லாம் இருக்குது. இல்ல ஜெயமலர் அவர்கள் பக்கம் பிரச்சனை. இல்ல, என்னுடைய பக்கமா? என்னுடைய கேட்க இல்லையா? உங்களோட பக்கம் தான் பிரச்சனை. இல்ல இல்ல, விட்டு விட்டு வருது போல. நீங்க இப்ப நான் சொல்லிட்டேன் முதல். உங்களோட இணையம் பிரச்சனை. இப்ப ஜெயமலருக்கு திருப்பி மீண்டும் இருக்கா கூறுங்கள். நான் சொல்லவா மூண்டையும்? சிக்கல் உக்கல் விக்கல். ஓகே, மெட்டாள். நான் சொல்றேன் சிக்கல் மக்கள் நக்கல். ஓகே, மெட்டாள். சிக்கல் உக்கல் நக்கல். ஓகே, மெட்டவர். நானும் சிக்கல் மக்களை போடுறேன். மக்களும் நக்கலும். ராஜினி அவர்கள். நானும் சிக்கல் உக்கல் நக்கல். ஊனா போட்டம். வாழ்த்துக்கள். ஆனா உக்கலும் சரி மக்களும் சரி. உக்கல் என்றால் முக்கி போறது, மற்ற மக்களும் அப்படி சரிதான். சரி, வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள். சிக்கல் மக்கள் நக்கல்லாம் இதுக்கான விடைகள். ஓகே, வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் அடுத்த சொல்லுக்கு போவோம். அது அடுத்த சொல் வந்து 2 எழுத்துக்கள் தான். முதலாவதுக்கான தரவு விழிக்க முடியாது உறங்கிடும் ஒரு கட்டில். விழிக்க முடியாது உறங்கிடும் ஒரு கட்டில். கட்டில் ஒரு படுக்கையோ ஏதாவது எடுக்கலாம். விழிக்க முடியாது உறங்கிடும் ஒரு கட்டில்.
ரெண்டாவது தரையிலோ துணியிலோ குறுக்கு வாட்டில் செல்லப்படும் இழை. குறுக்கு வாட்டில் வர அந்த நூல் இழை. மூன்றாவது ஆசை விருப்பத்துக்குரிய இன்னொரு சொல். ஆசை இல விருப்பத்துக்குரிய இன்னொரு சொல். அது இப்ப அகராதி சொல். மூன்றாவது அகராதி சொல், மற்ற ரெண்டு நேரடி சொற்கள். ரெண்டு எழுத்துக்கள் தான். விழிக்க முடியாது உறங்கிடும் ஒரு கட்டில். மற்ற தரையிலோ துணியிலோ குறுக்கு வாட்டில் செல்லும் இழை. 3 எழுத்தா? 2 எழுத்துக்கள். 2 எழுத்து இல்லை என்று சொல்றீங்க என்ன? மற்ற ஆசை விருப்பத்துக்குரிய இன்னொரு சொல். அதுதான் அகராதி சொல். மூன்றாவது அகராதி சொல். உழிக்க முடியாதது என்ன? பொட்டிதான். கறி அரி தரி கறி பறி தறி என்று வருமோ? தறி மறி என்று வருமோ? தறி என்று தந்திருக்கிறேன் விடையிலே. தரையிலோ துணியிலோ குறுக்கு வாட்டில் செல்லும் இழை. சரி. அந்த நூலைத்தான் சொல்றேன், குறுக்கு வாட்டில போற இழை. கஷ்டமா விழிக்க முடியாத உறங்கிடும் ஒரு கட்டில். இப்ப நாங்க விழிக்காம கொள்ளாம அப்படியே இருக்கிற ஒரு இடம். குழி. ஐயோ பயப்படுத்தாங்க. குழிக்கு போகுதல். அதுதானே சாவு. அதான் அது என்ன இடம்? அந்த கட்டில தான் கேட்கணும், அந்த படுக்கிற இடம். குழி. நாங்க கட்டிலேன்னு தானே சொல்லுவோம். கட்டில். அந்த கட்டில்ல நீங்க வந்து விழிக்க மாட்டீங்கன்னு சொன்னால், அவர் குழின்னு சொன்னார், குழிக்குள்ளே போகும்போது என்ன நடக்கும்? கட்டில வச்சுதானே எல்லாம் செய்யற. பாய் எதுல வச்சு கொண்டு போறது? பெட்டி. பாடை என்று வரும். சரி, அந்த வழியில வாங்கும். அடுத்தது சொல்லுங்க. அடுத்தது தரையிலோ துணியிலோ குறுக்கு வாட்டில் செல்லும் இழை. நான் அந்த நூலை தான் கேட்கிறேன். இழை ஆடை என்று வராது. ஆடை என்று நெய்தது பிரதான் ஆடை வரும். எல்லாம் செய்தது. மற்றது அடுத்தது சொல்லுங்க. ஆசை விருப்பத்துக்குரிய இன்னொரு சொல். அது அகராதி சொல் தான். ஆசை விருப்பம். பாடை. மற்றது வாடை சாடை என்று சொல்றேன். எனக்கு தெரியல, பாப்போம். பாடை வாடை. மற்றவர்களும் சொல்லி பாருங்க. ஒன்று மட்டும் சரி, மற்றவர்களும் சொல்லி பாருங்க. ஆடை ஆடையில் வாங்க. ஆடை கூடையா? கூடை நாடை. ஒன்றுதான் சரி, மெட்டால் சொல்லுங்க. ஆடை பாடை ஆடதான் வரும். முதலாவதுக்கு தான் விட வந்திருக்கு. மற்ற ரெண்டையும் சொல்லுங்க. பாடை. அந்த நூலுக்கு சொல்லணும் என்ன? அந்த குறுக்கு வாட்டுல வர இழை, அதுக்கு தான் சொல்லணும். கடையோ? பாவண்ணா வந்தால் நீங்க எல்லாமே சொல்லுங்க. ஏடை என்று சொல்லலாமா? ஏடை. பாடை ஏடை. சொல்லலாம். ஏடை. இது மற்றது ஆசை விருப்பம் என்றா என்ன வரும்? ஆசைக்கு விருப்பத்துக்கு சொல்லி பாரு. மாடை. மையல் சொல்லுவார்கள். மாடை என்று சொல்லுவாங்க. காடை என்று வருமா நூலுக்கு? சூடியாண்டு காடை இல்லையண்டு. நாவன்னாவை சொல்லி பாக்குறேன் நான். நாடை அதுவும் இல்லையா? அப்ப
பாவனை வந்தா பி என்ன வருமா அப்படி வராது ஈடை ஈடையாக்கும் ரெண்டாவதுக்கு ஈடை என்று வரும். அப்படி வருமா பி என்ன அதுக்குள்ள போனா ஏழை என்று தானே சொன்னேன். சரி ஏடு என்ன என்னன்னு சொல்லுங்க முதல். அந்த நூல் இந்த நெய்கிற நூலுக்கு பேர் ஈடை. இல்ல ஆசைக்கு விரும்புறா. ஆசைக்கு அன்பு விரும்புறா. அன்பு அன்புவோ ஆசைக்கு விரும்புறதா. இல்ல நாங்க பார்த்துட்டு சொல்றோம் அதை வெயிட் பண்ணுங்க. ஈடு என்றா பாசை விருப்பமத்துக்கு ஈடை. பாடை போடை வீடா சொல்றேன். வீடை ஒன்று சரி. பாடை ஈடை கூடை. ஈடை 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 என்று நான் கடைசிக்கு சொல்றேன். அன்பதுக்கு ஒன்று எது சொன்னீங்க? ஒன்றே ஒன்றா சரியா இப்ப இது வரைக்கும் பாடுதான். பாட சரி மற்ற ஏட சொல்லி நம்ம எதுக்கு சொல்லி நம்ம தான் கேட்டு கொண்டிருக்கோம். இப்ப நீங்க சொல்லாதீங்க. அப்ப ஏட ஆந்தி ஆசைக்கு வரலாம். சொல்லுவேன். ரெண்டாவதுக்கு தான் ஏழை வரும். இணைக்கிறது இல்ல ரெண்டாவதுக்கு வந்தாவது பிள்ளை. கடைசி தான் இடைக்கு வரும். அன்பு ரக்கத்துக்கு தான் ஈட வரும். ஆசைக்கு அகடை வரும். ஆசைக்கு. நீங்க ரெண்டாவதுக்கு புள்ளையன்னு சொன்னா மற்றதுக்கு தானே வரும். இல்ல அது முதலே சொன்னேன் நான் கடைசியத்தான். அர்த்தம் தெரியல இதுல இல்ல எங்களோட கராது. சீடை என்று உங்களோட பொய்யப்பன் தான் இருக்கு போல சீடை என்று வருமா? இல்ல வரும் மாண்டு கேட்காம மாடை மாடை பாடை பாடை என்று வரும். பாடை மாடை தோடை தோடை என்று வரம்மா தோவன்னா இல்ல ஆடை தாடை ஏடை வியன்னா வருமா? ஏமல பாடை பாடை கீடை ஏடை இல்ல ரெண்டாவது பிள்ளை. வராத கேள்வியே சொல்லுங்க, வராத கேள்வியே. தறியிலோ தறியன்னா நெசவு அடிக்கிற அந்த இது தறியிலோ துணியிலோ குறுக்கு வாடில் செல்லும் இலை. குறுக்கு வாடில முற இலை குறுக்குல செய்யற குறுக்குல வர இலை. ஐயோன்னு படிச்சனாங்க பாத்தீங்க. ஓடையா ஓடை வரும். ஓடை நூல். ஆடை சேடை. ஐயோ ஐயோ. ஓடை. சரி உயிரெழுத்துக்களை வாங்க. உயிரெழுத்துல சொல்லுங்க தொடங்க. ஊடை ஊவன்னா ஈடை ஈ என்ன? ஊவன்னாதான் சரி. ஊடை 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 ஊடைதான் அதுக்கு இருந்தது. ஊடல் உண்டு பாடை ஊடை ஏடை. ஏடை ஓகே. ஆனா ஏடை என்ற சொல்லுக்கே காணல. ஏடை ஏன் இடையினா இல்லையா? அதுல இல்ல அதுல இல்ல, சொல்ல வேண்டியது. ஏடை என்று காணை. ஏடை என்ன? ஆசை விருப்பம். இதுல இல்ல எங்களுக்கு. என்ன டைம் புத்தகத்திலயும் இல்ல. ஊடை நூல். அத பாக்குறேன். என்ன ஒரு புத்தகம் இருக்கு அதுல இது கொண்டு வாங்க. ஊடை நூலாண்டு நெசவுல படிச்சனா மறையில வரையில். ஊடை என்று இல்ல. ஊடை நூலாண்டு ஊடை நூல். ஊவன்னா ஊவன்னா ஊடை ஊவன்னா ஊவன்னா. நான் அகராதி நான் இதுல இருந்து அந்த சொற்கள் எடுத்துனேன். நான் அகராதில இருந்து எடுக்கல இன்றைக்கு. ஓகே ஏற்கனவே எடுத்தது இல்ல இல்ல இந்த இதுக்குள்ள எடுத்தேன். டெலிபோனால எடுத்தது. அப்ப அந்த சொற்கள் ஓகே. ஏடைன்னா ஆசை விருப்பமா? ஏடை. அது இருக்குது. ஊடு ஊடை என்று போட்டு ஊடு நூல் துணியின் குறுக்கு இலை. ஊடை நூல். அது ஊடை நூலாண்டு நெசவுல வருது. ஊடை நூல். ஊடறுக்கிறதுன்னு சொல்றது என்ன? ஊடறுத்து போடுறது தானே. அது இல்ல. இடையில போறதா இருந்த இதுதான். ஊர்களுக்குள்ள ஊடறுத்து செல்றது. அதை விட்டுட்டாங்க. அடுத்த சொல்லுங்க. இருக்கு ஆடையின் குறுக்குல தான் இருக்கு. அதுல இருக்கு ஊடை. என்னடா எந்த இதுல இல்லையா தெரியல. மற்றது மனமாகாத இளம் பெண்ணேன்னு சொல்லல. மனமான இளம் பெண்ணேன்னு சொல்லலாம். அதுவும் மூடைன்னு தான் இருக்கு. ஏடைக்கு என்ன அர்த்தம்? ஏடை ஆசைக்கு ஏடை. ஏடைக்குத்தான் ஆசை என்று ஆசை விருப்பம். அது ஏடை என்றது அது அர்த்தம் என்ன? ஆசை ஏடை. அப்ப எனக்கும் பொருந்துமா? இங்க என்ன நீங்க கேக்குறோம்? செல்வி அதத்தான் ஜெயமலா சொன்னதுன்ற அர்த்தத்துக்கு தான் நான் சொன்னேன். இளம் பெண்கள் மதி
நீங்க மதி திரியில்ல மதி. மதியண்டா மேலதான் பார்க்கணும். நிலா நிலா. ஏழு என்னது ஆசை விருப்பம் ரெண்டு தான் இருக்கு. ஓகே, ஆசை விருப்பம். ஓகே ஓகே, அடுத்தது பாப்போம். இதுக்கு அப்புறம் நாங்கள் மற்றதுக்கு போகலாம். சரியா? இதுல அப்ப நான் வந்து இப்ப எடுக்கிறதுல பிரியோசனம் இல்லை, தேடுறது. சொல்லுங்க. மூன்று எழுத்துக்கள் இது. ஓகே. பந்து வடிவிலான சுற்றப்பட்ட நூல் அல்லது கயிறு. இந்த கயிறெல்லாம் நூலை பிடிச்சு பந்த மாதிரி சுத்துவோமல்லோ, அதை இப்படி சொல்லலாம். மற்றது சிறிய குடுமி அல்லது குடுமியில் பின்னப்பட்ட ஓரிரு முடி. குடும்பி சின்ன போடுற குடும்பி அல்லது குடும்பியில பின்னப்பட்ட ஓரிரு முடி என்று போட்டிருக்கு. மற்ற மூன்றாவது ஆதாயம் இல்லாமல் வளர்ச்சிக்கான நன்மையின் நிகழ்வு. ஆதாயம் இல்லாத வளர்ச்சிக்கான நன்மையின் நிகழ்வு. ஆதாரம் இல்லாத வளர்ச்சிக்கு ஆதாயம் இல்ல, எங்களுக்கு நாங்கள் செய்யறவங்களுக்கு அதுல ஒரு லாபம் ஒன்றும் பெறாது, ஆனால் ஒரு நன்மையான நிகழ்வு. எத்தனை எழுத்துக்கள்? மூன்று எழுத்துக்கள். குடும்பியை எப்படி சொல்லுவோம்னு சொல்றீங்களா? குடும்பியில் பின்னப்பட்ட அந்த ஒரு இது முடி. அந்த சில பேர் அந்த பின்னுக்கு தூங்கும், அந்த ஐயர் மேல எல்லாம் சின்ன குடும்பி வச்சிருந்து பின்னுக்கு ஒரு மாதிரி தூங்குறல, அப்படி அதுகளைத்தான் சொல்றதான். கண்டு குண்டு தண்டு என்று சொல்லி பாக்குறேன். கண்டுன்னு சொன்னா அந்த நூலையும் கண்டுன்னு சொல்லுவார்கள். நூலை பந்த நூல் கண்டுன்னு சொல்லுவார்கள், நூல் கண்டுன்னு சொல்லி. என்ன சொன்னீங்க? கண்டு குண்டு. ஆதாயம் இல்லாமல் வர்றது தண்டு என்று சொல்லி பாக்குறேன். தண்டு நன்மையை தரும் என்று சொல்றது தண்டுன்னு சொல்லி பாக்குறேன். எனக்கு தெரியல. குண்டு கண்டு குண்டு தண்டு. ஓகே, நீங்க ஓகே. மற்ற ஆக்கள் மூன்று சொல்லிட்டீங்க, மற்ற ஆள் சொல்லுங்க. சரி, எனக்கட்டா தெரியவே இல்லை ஒன்றும். நான் குமிழ் பந்து வடிவமா இருக்கிறான்னு குமிழ், சிமிழா இருக்கிற சிமிழ், குமிழாண்டது அந்த வழியில வரும்போது. ஓகே, மெட்டால் சொல்லுங்க. நான் எல்லாரும் சொல்லுங்க. நான் ஆற்ற வழி சரி, எந்த வழியில போகலாம், எது சரின்னு சொல்றேன். பொடி குடும்பி என்று சொன்னா என்ன? ஒன்றுமே இல்லை, சொல்லுங்க பதில. இல்ல இல்ல தெரியும், அதான் முதல்ல சொல்லிட்டேன். தெரியல. சிமிழா இருக்கிறான்னு சிமிழன்னு நேவிசக்காரന്റെ வழி சரி, ஆனால் அவர் ஒன்றுக்குத்தான் சரியா சொல்லி இருக்கிறார். கண்டு சரி நினைக்கிறேன். கண்டு சரி. என்னடா கண்டு நூல் கண்டு சொல்லுவாரு, எனக்கு தெரியும் நூற்கண்டு. மற்றதுதான் குடும்பிக்கு அண்டு என்று சொல்றேன். ஆனா அல்ல, தவறு. மூண்டையும் சொல்லி பாருங்க, நான் அதுக்கப்புறம் சொல்றேன். அப்ப அண்டு எது எது சரி என்று சொல்றீங்க? கண்டுவா? ஓ, அது முதலாவதான் சரி. கண்டு முதலாவது என்னது? இந்த இது அந்த குடும்பியா? அந்த பந்து வடிவிலான அந்த சுற்றப்பட்ட நூல். நூலுக்கா? தண்டு தண்டு வடம் சொல்றேன். என்ன தண்டு வடம்? அதை தண்டு வடம் என்ற. ஆமா. மற்றது என்ன? நண்டு குடும்பியன்னு வரும். நண்டு வண்டு வண்ட சொல்லுங்க. வண்டு பானா சொல்றேன். பானா பானா மூன்றாவதுக்கு பானா சொல்றேன். நான் சொல்றேன் கண்டு கொண்டு கொண்டு என்று சொல்லி பாக்குறேன். கண்டுக்கு குண்டுக்கு பதிலா கொண்டு என்று சொல்றேன். கொண்டு கொண்டைக்கு கொண்டைக்கு பதிலா தான் கொண்டு என்று சொல்றேன். சரி, மெட்டால் கடைசி மூன்றாவதுக்கு கண்டு கொண்டை பொருங்க பாருங்க. கண்டு கொண்டை கொண்டு மழை பெய்யுது. கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். இல்ல இல்ல, அவர காட்டுல மழை பெய்யுது, வீட்டுல பெய்யாட்டு. ஒன்றுதான் சரி, மற்ற ரெண்டு மறையில இன்னும் அது கொண்டு மறையிலையா? போங்க, நீங்க சொல்லுங்களேன். அப்ப அப்ப சுண்டு கொண்டு வருமா? சுண்ணா சுண்டு சிண்டு பிடிக்கிறது. சுண்டு கண்டு சிண்டு பிடிக்கிறது. அதுதான் சிண்டு பிடிக்கிறது. அப்ப பொண்டு கொண்டு சொல்லுவோம். போனா ஏனா போடுறேன் ரெண்டு சொல்றேன். போனாவும் பார்க்கலாம். நீங்க தரவை வடிவாக்க. நீங்க மூன்றாவதுக்கான தரவு ஆதாயம் இல்லாமல் வளர்ச்சிக்கான நன்மையை செய்யற ஒரு நிகழ்வு. ஆதாயம் இல்லை, ஆனால் அது செய்கிறோம். அது என்னது?
உண்டு. ஊர் முழுக்க செய்கிறோம், எல்லாரும் செய்கிறோம். நான் தொண்டு சொல்றேன் தொண்டு 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 அதெல்லாம் முதல் சொல்லி இருக்கணும். நான் அதுல இருந்தா மற்றதை கண்டுபிடிப்பீங்கன்னு நினைச்சேன். தொண்டு. ஓகே தொண்டு 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 சரி, அப்ப மூணு சொல்லுங்க எனக்கு திருப்பி. நான் சொல்றேன் கண்டு சிண்டு தொண்டு. வேற ஆக்கள் மற்றாக்கள் சரியா அது அல்ல, ரெண்டாவது தவறா இருக்கும். அவ சைலண்டா இருந்தா. நான் தொண்டு கண்டு 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 கொண்டு. நான் பண்டு சொல்றேன். பண்டு சொல்லிட்டேன் முதல். இல்ல கண்டு தான் வந்தது. என்னதுக்கு வேற இல்ல இல்லை நான் பானாவும் சொன்னேன். எல்லாம் வந்துட்டு தானே அது இன்னொரு ஆள் சொல்லுங்கன்னு சொல்றேன். கண்டு கண்டு கொண்டு. கண்டு கண்டு தொண்டு கண்டு கொண்டு கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் என்ற மாதிரி கண்டு கொண்டு தொண்டு. கொண்டு. கண்டு சிண்டு என்ன தொண்டு. கொண்டு கண்டு கொண்டு திண்டு. ஆ, சிண்டு சிண்டு முடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கண்டு கண்டு கொண்டு. வந்துட்டு அவளைக்கு சிண்டு முடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. சிண்டு முடிஞ்சிடான்னு சொல்றவ. சிண்டு முடிஞ்சு கொண்டு வரான்னு அந்த சின்ன குடிக்க வர. சிண்டு முடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. தீனாவா அது ரெண்டுக்கும் மரம். குடும்பிக்க மரம் சிண்டு முடிக்கிறது சண்டைய மூட்டுறது அதுக்கு மரம். தெரியாது தெரியாது. அதுக்கு மேல சிண்டு முடிகிறான்னு சொல்லி குடும்பிய அதான் சண்டை பிடிக்க குடும்பிய முடிஞ்சு கொண்டு வர வேலை. அதுக்கு ஓகே ஓகே. அதுக்கு தான் சிண்டு முடிஞ்சு கொண்டு வரான்னு சொல்லி சொல்றோம். அதுதான் சீனாவா? ஒரு சண்டைக்கு போக கோபத்துல டக்குன்னு எடுத்து முடிஞ்சு கொண்டு வெடிக்கணும். சிண்டு முடிச்சு கொண்டு போறது சிண்டு முடிச்சு கொண்டு போறது மற்ற தொண்டு. அந்த சின்ன குடும்பி தான் அது. தொண்டு முடிக்கிறது தான் Okay, தொண்டை. கண்டு சிண்டு தொண்டு தான் இதுக்கான விடைகள். அட்டிக்குது பிரான்ஸ்ல மழை வீட்டுக்குள்ள அட்டிக்காடு வாங்க வாங்க அதிர்ஷ்டம் மழை அட்டிக்குது. நேவிஸ் போலீஸ் குளிர்காயிங்க குளிர்காயிங்க வந்து. சரி, இப்ப மற்ற சொல்லுங்க. யார் யார் முதல் வாரீங்கன்னு சொல்லுங்க. உங்க நான் பேரு சொல்லு, நான் வாரேன் சொல்லுங்க. நான் ரெண்டாவது சொல்லுங்க. முதல்ல நான் ஜெயா. ராஜினி ரெண்டாவது நான் நாலு. ஓகே, நான் மூன்று. பாருங்க. ராஜினி, மற்றது மூன்றாவது பத்மினியா? ஆமா. நாலாவது வாணி. ஓகே, நான் அஞ்சுக்கு வரேன். அஞ்சாவது நான் அஞ்சாவதா? நான் தான் அஞ்சாவது சொன்னேன். நானும் சொன்னேன், நீங்களும் சொல்றீங்க. எல்லாருக்கும் கேள்வி இருக்கு. ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல. ஆறாவது 6 பேர் எல்லாம் நிக்கிறீங்க என்ன? நான் கடைசியில வரேன். ஆமா. மற்ற எல்லாரும் ஓடி ஒழிச்சிட்டாங்க. இப்ப பரிசு கொடுக்க போறேன்னு சொன்னா ஓடி வருவீங்க இப்ப எல்லாரும். அதுதான். ஓகே, முதலாவதுக்கு புள்ளி அடிப்படையில் முதல் நிற்பவர் யார்? ஓகே, முதலாவதுக்கான தரவை எழுதுங்க. எழுத்துக்களை கோவன்னா, கோழிக்கு வர கோவன்னா. மற்றது இச்சன்னா, இச் போச்சிக்கு வர இச். சூனா, இக்கன்னா. ரூனா, பயரூக்கு வர ரூனா. மூவன்னா. மற்றது கொம்புலாவன்னா. 2 4 6 7 எழுத்துக்கள். கொம்பு லாவண்ணா. கொம்புலாவன்னா விளாம்பழத்துக்கு வர விளாம்பழத்துக்கு அந்த லாவா கும்பலா கும்பலா லாவண்ணாவா? கும்பலா ஏமலர் பாக்குறீங்களோ? ஓகே, மூச்சு கோளாறு. இப்ப யார கேட்டு நான்? நீங்க தானே? ஓகே ஓகே, சரி சரி. கோவன்னா வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்தது ராஜினி அவர்களுக்கு சொல்லுங்க. இல்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன் தான் நான் கையை காட்டு. நீங்க மூவன்னா சொன்னீங்க, நான் மூவன்னா போட்டு கிடக்கு. ஓகே, மூவண்ணாண்டவர் மூவன்னாவா? மூவண்ணா சொன்னேன். மூவன்னா நான் மூவன்னா போட்டேன். ஓகே ஓகே ஓகே, ராஜினி அவர்களுக்கான எழுத்து வே என்ன? தீனா. தீனா தீனா திகாதிக்கு வர தீனா. ஆ இக்கன்னா. சாரி வேற ஒன்று தாரணேன். நான் நேரே அந்த சொல்ல கொடுத்து கொண்டு இருக்கிறேன். மூச்சு காட்டு. இல்லவே என்ன எல்லாமே இதுல வரையில தானே. இல்ல, நான் அதை சொல்லல முதல் எழுத்து அதான. நான் மற்ற பக்கம் போகாம இதை தந்துட்டேன். ஓகே, உங்களுக்கான எழுத்துக்கள் தீனா, திகதி. அதே தீனா, திகதிக்கு வர தீனா. மற்ற டானா. சின்ன இல்லைன்னா, பல்லுக்கு வர இல்லைன்னா.
ம் மற்ற கூனா, ம் உட்பென்னா, ஓ ஊனா, உடலுக்கு வர ஊனா, ஓ மையன்னா, ம் பானா, எத்தனை ஜானா. எழுத்து? பானா, ஜானா. 2, 4, தானாவா? 6, 8, 9 எழுத்துக்கள். இறுதியான 2 எழுத்தும் தானாவும் ஜானாவுமா? ஓ, சானாவா பானாவா? முதல் பானா, அப்புறம் ஜானா. அதான் பானா யானா. என்ன பயல் 9 எழுத்துக்கள் எல்லாமே. 2 4 6 8 9 என்ன சத்தம் கேக்குது? புரியல. இப்ப நீங்கள் இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி எடுத்து இருக்கலாமே, பல்லுட பன்னெண்டு ஏமல்ல. கஷ்டமா போச்சு. உடைச்சு போட்டா. பானாவுக்கு முன்னுக்கு வந்து நீங்கள் மையன்னா சொன்னீங்களா பையன்னா சொன்னீங்களா? மையன்னா. மையுக்கு வர. மை. ஓகே ஓகே. பெண்ணுக்கு. இல்ல தீனா டானா இல்லன்னா கூனா உப்பன்னா ஊனா சொன்னீங்களா? ஓ, ஊனா சொன்னேன் நான். அதுக்கு அப்புறம் மையன்னா, பானா, ஜானா. சரி நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா. படத்துக்கு வர டானா தானே சொன்னீங்க 2வது. ஓ, நான் தானா ஒன்று எழுதிக்கிறேன். எக்ஸாம் எழுதியாச்சு. என்ன இப்படி கஷ்டமா இருக்கு எனக்கு. எக்ஸாம் எழுதிட்டேன்னா. எழுத்த ஒரு மாறி நாள் மாறி கண்டுபிடிச்சிட்டார். அன்னபடியா கஷ்டம் இல்லை என்று தெரியுது அதான் எனக்கு. அதான். மையல். பாப்பம் எதுக்கும். ஓகே யா. ஊ. உப்பை. மற்றவை செய்ய சுகமா இருக்கும். சரி, உங்களுக்கு இதுதான் இது. இப்ப வாணி அவர்கள் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காரு நினைக்கிறேன். திடலன்னு வரும் கடைசியில். வரிசையா இருக்குல்ல. திடல் அப்படியே இருக்குது அந்த எழுத்து திடல். திடல். சரி ஆளுகிட்ட கேட்டு அடுத்தது போங்க. பகுதி வரணும். வரும். அவருக்கு உள்ளுக்கு நல்லா தான் இருக்கு வாணி. அப்ப கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்று வெற்றம் வரும். தீ வெட்டியாச்சு. பாப்பம் மெட்டது. இல்லைன்னா வந்து பாம்பு இல்லைனாவும் மற்ற இல்லைன்னா அப்பா பல்லுக்கு வர வர இல்லைன்னு சொன்னவன். பல்லுன்னு சொல்லி நான் பல்லுக்கு வர இல்லைன்னு. ஆனா மைய பகுதி என்ற இடத்துல இல்லைனாண்ட உள் மைய பகுதி முக்காவாசி திட்டம் முடிஞ்சது. அப்ப முன் திட்டத்தை போடுங்குவேன். மிச்ச எழுத்து இல்லைன்னா மற்ற இல்லைனால ஒரு நான் உள்ளண்ட இடத்தனா உள் மைய பகுதி. ஏன் ஊவனாக போறீங்க? ஏன் ஊவனாக போனீங்க? ஊவனாயில ஊனா சொன்னீங்கல்ல. ஊனா மிச்சம் எத்தனை எழுத்து இருக்கு உங்கள்ட்ட? 1 2 3 அந்த 3 எழுத்தையும் சொல்லுங்க. மற்றது சொல்லிட்டீங்க. 6 7. நான் ஒரு எழுத்தை விட்டுட்டேன்.
9 எழுத்துக்கள் நீங்க எண்ணி பார்த்து. உடல் மையப்பகுதி. ஓகே, உடல் மையப்பகுதி தான். டானாவை விட்டுட்டேன். அதுதானே உடல் மையம். என்ன மற்ற இல்லை நான் உடல் மையப்பகுதி. ஓகே, அடுத்த ஆளுக்கு 7, 8, 9 எழுத்து. அடுத்தது பத்மினி அவர்கள். சொல்லுங்க. உங்களுக்கான தரவு வந்து பேனா. இல்ல இந்த அது போன முறை தந்திருக்கேன் பொருங்க வர. ஓகே, கானா. கொம்பு இல்லைன்னா, அதாவது கல்லுக்கு வர இல்லைன்னா தான் இல்லைன்னா. மற்ற ஊனா. ஊனா ஓ அந்த ஊனா. சீனா, சிவப்புக்கு வர சீனா. அப்ப சீனான்னு சொல்லுங்க. வானா. இல்ல 5வது எழுத்து வானாவா? ஓ வானா. இக்கண்ணா, அந்த கொம்புலானா முதல் சொன்ன மாதிரி. மற்றது இச்சென்னா. மற்றது இர்ரென்னா. இர்ரென்னா காருக்கு வர இர்ரென்னாவா? ஓ பேர். அந்த முதல் 3 எழுத்துக்களும் சொல்லுங்க ப்ளீஸ். கொம்பு இல்லைன்னா ஊனா. முதல்ல கானா. கானா கானா கடவுளுக்கு வர கானா. ஓ மற்ற இல்லைன்னா இல்லைன்னா பல்லுக்கு வர இல்லைன்னா. இல்ல இல்ல கொம்பு இல்லைன்னா. கொம்பு இல்லைன்னா கல்லுக்கு வர இல்லைன்னா. மற்ற ஊனா, உடலுக்கு வர ஊனா. ஓகே, இது வளமை சொல்ல தெரிஞ்சு சொல்லுதான். இல்லாம 9 எழுத்துக்கள இல்ல 1 2 3 4 5 6 7 8 9 9 தான் தந்தன. கானா இல்லைன்னா ஊனா வானா கண்ணா. ஊனா சீனா வானா. சீனா. ஓகே ஓகே சாரி. சீனா சிவப்புக்கு வர சீனா. அப்புறம் வானா இக்கண்ணா கொம்புலானா சானா இர்றன்னா. உள்ளச்சிவர்கள். உள்ள 1 2 3 4 5 6 8 9 உள்ள சிவர்கள் என்று வருமா? இல்ல எழுத்த பார்த்து நீங்க சொல்லுங்க. எழுத்து அதுக்கு எழுத்து தான் தந்திருக்கிறேன். வேற எழுத்துக்கள் வராது அதுக்குள்ள. அதுக்குள்ள அவ்வளவுதான் வந்தது. அவ்வளவு சொல்லிட்டேன். உள்ளச்சிவர்கள் என்று வருமா? அப்ப இங்க இச்சன்னா சீனாவோட எங்கான இல்ல. இந்த இச்சன்னா உள்ளச்ச சொன்ன நான். அடுத்தது சீனா வரும். வானா இவன்னா கானா இல்லன்னா என்ன உங்களுக்கு உள்ளத்துக்கும் வருது. என்ன வருது? உள்ளக்கண்டு வருமா? ஓ உள்ளச்சிலோ உள்ள முதலாவது சரி நினைக்கிறேன். என்ன அது சரி, மற்றது மிச்சத்தை முடியும். சரி ஓகே, நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரோட கோவம் வங்காள திரும்பி இருக்கு. அவர்கிட்ட கதையை காணல தான் கோவிச்சு கொண்டு திரும்பி இருக்கிறார் அங்கால. ஏன் சொன்னாரு இல்ல கோவம் அடிச்சு வச்சுட்டா. இல்ல 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 சரியா முக்கியமா பதில் ஒன்றும் கொடுக்க உள்ள காணா வருவாங்கால. முடிங்கலை இதென்ன இலகு வந்துட்டு தானே உண்டு. மற்றதை முடிங்கலை உள்ளக்கம் உள்ள கவர்ச்சி. உள்ள கவர்ச்சி மற்றதான் சொல்றது. சொல்லிட்டேன். உள்ள கவர்ச்சிகள். உள்ள கவர்ச்சிகள் இருக்கு.
உள்ள ஓ, உள்ள உள்ளன்னா கவர்ச்சி வந்துட்டு உள்ள உள்ள கவர்ச்சி கவர் சரியா உள்ள கவர். உள்ள கவர்ச்சி சரி உள்ள கவர்ச்சி தான். சரி சரி. ஓகே. அடுத்தது அப்ப வாணி புள்ள நீங்க. சரி கவர்ச்சியா அப்ப அவளோட 10 புள்ளிய நீங்கள் எழுங்க. அப்ப ஓகே. இதுக்கு அடுத்தது வாணிமோன் அவர்களுக்கு அதான் கூனா, குரங்குக்கு வர கூனா. குரங்குக்கு வர கூனாவோ ஓ. மற்றது டூனா, பருப்புக்கு வர டூனா. ம் மையெண்ண, ம் பேனா, பெட்டிக்கு வர பே. ம் இக்கெண்ண, அக்காவுக்கு வர இருக்குனாவா ஓ இக்கெண்ண. மற்ற பூனா, பானா வரிசையில் வர பூனா. மற்றது ரை என்ன, வரைக்கு வர ரை. 2 4 6 7 எழுத்துக்கள். பறைக்கு வர 7 எழுத்துக்கள் இல்லாம. பெருமை குறைவு வாழ்த்துக்கள். பெருமை குறைவு. பெருமை குறைவு. ஓகே. அடுத்தது செல்வி அவர்கள். இல்ல நேவிசக்கா எடுங்க. சரி நேவிசக்கா. எனக்கு சொல்லி பேர சொல்லுங்க, எழுத்த சொல்லுங்கப்பா, எனக்கு விளங்கும். சரி ஓகே. உங்களுக்கு வந்து உங்களுக்கான சொல்லு வந்து ஊனா, உண்மைக்கு வர ஊனா. ஊனா. மற்ற மைனா, மைனாக்கு வர மை என்ன. என்ன. மற்ற சிவப்புக்கு வர சீனா. சீனா. மற்ற பேருக்கு வர இரு என்ன, பேர் இரு. ஓகே. மற்ற 3 சுழி நானா. நானா. மற்ற இச்சென்ன, பச்சைக்கு வர இச்சென்ன. பச்சை. இச். மற்றது தயிருக்கு வர ஜீனா. ஜீனா. மற்ற 2 சுழி இன்னென்ன. இன்னென்ன. 2 4 6 8 எழுத்துக்கள். ஊனா ஊனா, மையெண்ணா, சீனா, இர்ரெண்ணா, நானா, இச்சென்னா, ஜீனா, இன்னென்ன. உணர்ச்சியின்மை. ஓகே. வாழ்த்துக்கள். உணர்ச்சியின்மை. வாழ்த்துக்கள். அடுத்த செல்வி அவர்களுக்கு சொல்லுங்க. உங்களோட சின்ன சின்ன பாப்போம். பானா. ஓ. மற்ற ஊவண்ணா. அது ஊவண்ணாவா? ஊமைக்கு வர ஊவண்ணா. அப்படி சொல்லுங்க. ஓகே. 3 சுழி நானா. மற்றது உம்மண்ணா, யானா. மற்றது இர்ரெண்ணா, பேருக்கு வர இர்ரெண்ணா. மற்ற உப்பெண்ணா. ஊர்பயணம். ஊர்பயணம். ஓகே. வாழ்த்துக்கள். சொல்லிட்டாங்க. அது எனக்கு என்ன அந்த சின்ன வருது. இனி வார வைக்கலாம் சின்ன சின்ன தான் வருது பாப்போம். அடுத்த திருப்பி ஜெயாக்கா நிக்கிறாங்க. வந்துட்டு இருக்கிறானோ. ஓகே. உங்களுக்கான சொல் கூனா. ஊனா. கூனா கூனா. குருவிக்கு வர கூனா, அதே மாதிரி டூனாவும் வருது. குருவிக்கு வர டூனா. அப்புறம் கானா, இங்கண்ணா. திருப்பி இன்னொருக்கா கூனா. மற்றது டானா, மரத்துக்கு வர டானா. இங்கண்ணா. 2 தரம் இங்கண்ணா வருது. மற்ற 2 தரம் கூனா வருது. 2 4 6 7 எழுத்துக்கள். 1 2 3 4 5 6 7. 7 எழுத்துக்கள். கருங்குரங்கு. வாழ்த்துக்கள். எல்லாம் சின்ன எழுத்துக்கள் தான் இப்ப வருது. ஓகே. அடுத்தது ராஜினி அவர்கள். வாரம் எனக்கு இதுல இந்த டெலிஃபோன் வந்தது சத்தம் நான் திருப்பி எடுத்தேன். சரி சொல்லுங்க. ஓகே. உங்களுக்கு தேனா. தேனாண்டா தெம்புக்கு வர தேனா. மற்றது டீனா, பொரிக்கு வர டீனா. மற்ற டூனா, அதே டூனா தான், பருப்புக்கு வர டூ. இனி பேனா, பெட்டிக்கு வர பேனா. யானா. ஜானா. 5 எழுத்துக்கள். சின்ன சொல்லுங்க. 5 எழுத்துக்கள். தேனாவனுடைய தெரியாத பார்த்தேன். பேனா என்ன பானால வர பேனா தந்தீங்க.
பெரிய தெரு. ம் சரி. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்தது பத்மினி அவர்கள். ஆ. ஊனா. வானா வாவன்னா பூனா. ஓ, அந்த அந்த பூனா தான். ஆ. மற்றது நூனா. நூனாண்டா நா- துளி நானா இல்லாத மற்ற நான் நூனா. ஓ, நானா நுங்கு வார நூனாவா மற்ற ஓ, ரெண்டு சுழி நுங்குக்கு நானா நுங்குக்கு இல்ல இல்ல, துளி இல்லாத மற்ற நூனா. சரியா நுங்குக்கு வர நுங்குக்கு வர ஓகே ஓகே. மற்றது 3 சுழி நானா. ஆ. மற்றது ரீனா. கறிக்கு வர ரீ. ஆ. மற்ற 3 சுழி என்ன. என்னென்ன ஓ, அஞ்சல் எடுத்துட்டேன். உங்களுக்கு நுண்ணறிவு. 5 தான். 5 எழுத்து தான். நுண்ணறிவு. நுண்ணறிவு. வாழ்த்துக்கள். அடுத்தது வாணி அவர்கள். நான் இல்ல, வாணி அவர்களுக்கு தான் நீங்க. வாணி வாணி ஓகே. ஓகே, சரி எழுதுறீங்களா? ஓ கானா. தானா தம்பிக்கு வர தானா இல்ல இல்ல, கா கா கம் கானா. கறிக்கு வர கா. கறிக்கு வர கானா. மற்ற டானா. மரத்துக்கு வர டானா. ம் 3 சுழி நாவென்ன. ம் சானா. சங்கம் சானா. ம் அது எங்க என்ன. ம் மற்றது கொம்பு இல்லைன்னா. ம் சின்ன லானா. ம் மற்ற ஜானா. 2 4 6 8 எழுத்துக்கள். நான் பிடிச்சிட்டேனா? ம் நானும் பிடிச்சிட்டேன். நானும் பிடிச்சிட்டேன். மற்றவர்களுக்கு கொடுக்கக்குள்ள என்று சொன்னதுதானே வாணி ஜோசி. வேணும் தேவையா இது தேவையா? ஜோசி நீங்க ஒரு ஆளை கூப்பிடுங்க. அப்படி தெரியாது, அவ சொல்லுவா. சங்க நானே பிடிச்சிட்டேன்னா என்ன வாணி? நீக்கெல்லாம் கட்டிக்காரப்பா. என்னன்னு உங்களை விடவா? நாளைக்கு படிச்சவருக்கு தானே சில நேரம் அதுதான். காண இல்லாட்டி சாணா வரணும் போடுங்க வார. சரியா சொல்லி. ஓ, அவங்க கருங்குரங்கு சொல்லி இருந்தவ தானே, அதை சிந்திச்சு பாருங்க. அப்ப இருந்த நீங்களே கருங்குரங்கு எங்க போய் பாப்பீங்க. அவ அவ அதுக்கு ரைம் பண்ண போறாவும் தெரியாது, விடாதே. மற்றவளை வாங்கி யோசிக்கல. அப்ப இது கைகாலாலையும் காட்டையில சங்கராவு தோணும். சங்கராயா ஜெயமலர்களே மற்றவர் கண்டுபிடிச்சுன்னா நீங்க ஒரு ஆளுட பேரை சொல்லி கூப்பிடுங்க, இன்னார் வந்து சொல்லுங்க. அவர் கண்டுபிடிப்பார். சரி, இது ஒரு பன்மையில வருதா? சரி, பன்மையா வருதுன்னா நீங்க கடைசி 2 இடத்தையும் கண்டுபிடிச்சிடுவீங்க. அப்ப இனி மறுபடியும் மெட்டதை போடுங்க. அதுதானே மிருகங்களை நினைச்சு போட்டு பன்மையில பாருங்க. பன்மையில பாருங்க. மற்ற எழுத்துக்களை நீ சரியாச்சேதா சரி வரும். சரி ஓகே. ரெண்டாவது கானாவா சானாவட்டு யோசிக்கிறேன், அதெல்லாம் சொல்றேன். எப்படி ஜெயமலர்களே நீங்க புள்ளி போடுறீங்க இப்படி எல்லாம் உதவி செய்து உடனே சொல்ற வரைக்கும் உதவி செய்யற வரைக்கும் எப்படி உடனே சொல்ற வரைக்கும் 10 புள்ளி, தரவு கொடுத்து நேரம் சென்று சொல்ற வரைக்கும் 5 புள்ளி. சரி. அப்ப சிலதுகளுக்கு 5, சிலதுகளுக்கு 10. எனக்கெல்லாம் கடைசிக்கு 10 என்ன. கடைசிக்கு 10. தனி நேரம் சென்று 5 புள்ளி. சரணாலயங்கள் வந்துட்டீங்க. 5 புள்ளி உங்களுக்கு, 5 புள்ளி. கணக்கு போடுறீங்க. என்னடா புள்ளி பாப்பா எவ்வளவு யாருக்கு கூட
ஓகே, அடுத்தது நேவிசக்கா. சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. உங்களுக்கு காகத்துக்கு வர காவன்னா இல்லையே, நான் சரணாலயம் மட்டும் தான் சொன்னேன். என்ன சரணாலயம் மட்டும் சொல்லல. திறனாலயங்கள் எல்லாம் அவ்வளவுதான். தன்மையில வருமானு சொன்னா ஓகே ஓகே. தன்மையிலதான் சரிதான். எங்களை காரணம் இல்லைன்னா சரணாலயங்கள் ஓகே. சரணாலயங்கள் குழம்பிட்டேன் நான். ஓகே. 2 பேரும் சொல்லிக்கல கூட சொன்ன நீங்கள் மாதிரி இருக்குது. என்னண்டு சொல்லுங்க. சரணாலயங்கள் என்று சொன்ன மாதிரியும் இருக்குது. சரியா தெரியா நீங்க மறுவொழிபரப்புல கேட்கவும். சரணாலயங்கள் சொன்னா. சரணாலயங்கள் தான். சரணாலயங்கள் சரிதானே? ஓ அதான் விட என்ன எழுத இல்லையோ நீங்கள் எழுத்துக்கள்? இல்ல, சும்மா கேசிங்களா சொன்னேன். அவ சூக்கு போனோம் அதுக்குள்ள பாத்துட்டு வந்துட்டேன். கருமுறை பாத்துட்டு வந்துட்டேன். சரி, அவ நேவிச காலத்துக்கோ காகத்துக்கு வர காவன்னா, அத்தைக்கு வர இத்தன்னா, கொய்யாப்பழத்துக்கு வர கோன, மற்றது ஈயன்னா, அதாவது ஜானாக்கு குட்டு ஈயன்னா, மற்ற தானா தம்பிக்கு வர தானா, பானா பானா மற்ற டானா மரத்துக்கு வர டானா, மற்ற இங்கண்ணா 2 4 6 8 எழுத்துக்கள். 8 எழுத்துக்கள். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். இல்ல, மற்றவே சொல்லாதீங்க, கண்டுபிடிச்சாலும் சொல்லாதீங்க. நாங்க சொல்லி சொன்னேன். கொத்தவரங்காய். வாழ்த்துக்கள். சரியா? நல்ல காலம் பைத்த காலத்து நீங்க. அவ விடுறதா இல்ல, ஒரு பேரம் நான் சொல்லிருந்தானே கொத்தவரங்காய். ஓகே, செல்வி அவர்கள், உங்களுக்கு வீணா கையண்ணா, பருப்புக்கு வர டூனா, கானா கடகம் கடகம் கா, மற்றது பூனா பூ, உப்பு உப்புக்கு வர பூ கடைசியில, மற்ற பானா படத்துக்கு வர பா, மற்ற உப்பெண்ணா டானா இக்கண்ணா. 2 4 6 8 9 எழுத்துக்கள். வீணா கையண்ணா டூனா கானா பூனா பானா உப்பண்ணா டானா இக்கண்ணா. புகைப்பட கருவி. வாழ்த்துக்கள். அடுத்த ஆள், அடுத்தது திருப்பி மூன்றாவது சுற்று. உங்களுக்கு தூணா தும்பிக்கு வர தூணா, 3 சொல்லி இன்னன்னா, மானா இத்தன்னா, அத்தைக்கு வர இத்தன்னா, மற்ற பானா, மற்றது இர்ரன்னா பேருக்கு வர இர்ரன்னா, கானா கானா கானா, மற்ற டூனா பருப்புக்கு வர டூனா. 2 4 6 8 எழுத்துக்கள். 2 4 6 8. ஏமல நான் படி. கரு நானும் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே. அது போகாது, நாங்கள் போய்க்கலதான் போகும். மருத்துவர், கண் மருத்துவர். ஓகே. அடுத்த ஆள் ராஜினி அவர்கள்.
நிக்கிறீங்களா ராஜினி அவர்கள்? ஓமாம். ஓகே. உங்களுக்கு காலகண்டு ஓடியாகும். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இங்கண்ணா ஓமாம். கானா, கடலுக்கு வர கானா, 2 சுழி நானா, திருப்பி இன்னொருக்கா கானா, 3 சுழி இன்னென்னா, மற்ற இட்டென்னா, கற்றைக்கு வர இட்டென்னா, மற்ற டூனா, பானா. திருப்பியும் காணாமா? பானா பானா படத்துக்கு வர பானா. அது 2 தரம் காணா வருதா? இங்கன்னா கானா நானா கானா இன்னன்னா இட்டென்னா டூனா பானா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். 6 8 என்ன? ஓ ஏமல நான் கண்டுபிடிச்சிட்டேன். 3 உம்மன்னா தெரியல நான் கங்கணம் பனங்கற்கண்டு. வாழ்த்துக்கள். கங்கணம் முதல் யோசிச்சுட்டேன் அழுதே கதான் உம்மன்னாவை காணி. அடுத்தது பத்மினி அவர்கள். உங்களுக்கு சொல் வந்து யாவண்ணா, யானைக்கு வர யாவண்ணா, தலைக்கு வர லையண்ணா, தானா தலைக்கு வர தானா, மற்ற யானா, டீனா அதாவது அரிசிக்கு வர டீனா, அதே சீனா, மற்ற இர்ரண்ணா, பேருக்கு வர இர்ரண்ணா, மற்ற மையண்ணா. மையண்ணா 8 எழுத்துக்கள். நான் கண்டுபிடிச்சிட்டேனா? இது இப்படி வரையக்குள்ள சுகமா கிடக்கு. டக்குன்னு சில நேரம் தான் கொஞ்சம் அவர் சத்தத்தை கலையுது. நான் இருக்கிறேன். இல்ல இல்ல அவ கண்டுபிடிக்கட்டும். சரியான அவசரமாக தலைமயிர் ஆசிரியர். மயிரா தலைமை ஆசிரியர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே. அடுத்தது நேவிஸ் அவர்கள். இந்த பெரிய மயிராசிரியர் சொல்லிட்டு இல்ல ராஜ் நேவிசக்காக்கு முதல் வாணி இருக்குல்லோ. வாணி அவர்கள். ஓகே. நான் மாறி அங்கல போயிட்டேன். ஓகே ஓகே. உங்களுக்கான சொல்லு வந்து போனா. பொருட்களுக்கு வர போனா. எதுக்கு வர்றது? பொருட்கள் போனா போனா. மற்றது சின்ன லானா. ஊனா. ஊனாவா? ஓ உப்புக்கு வர ஊனா. அதே உப்பெண்ணா உப்புக்கு வர உப்பெண்ணா. மற்றது ரையண்ணா வரைக்கு வர ரையண்ணா. மற்ற தூணா தும்பிக்கு வர தூணா. மற்ற கானா மானா. கானாவா? ஓ கானா கடலுக்கு வர கானா. மற்ற மானா மரத்துக்கு வர மானா. 8 எழுத்துக்கள் தான். வாணிக்கா எவ்வளவு ஆர்வம். சரி. சிங்கள சொல்ல கிடக்கு. பொது நல பொது நானா இல்லையே. உரை பொருங்க வார இல்ல இருக்கே உரை வேறு இது கிடைச்சியா?
அல்லது துறை பொது பொது நல நானா இல்லையே வாணி மோகன். பொது அதான் நானா இல்லை நானே நானா ஓ சொல்கிறேன். ஓ சரி கல்யாணம். உடனே கண்டுபிடிப்பீங்கன்னு பாத்துறேன். இல்லை கடைசி ரெண்டும் அது சரி சிங்கள பேர் மாதிரி வருது போல போல. அங்கேயும் போடுறோம். யாரும் கண்டுபிடிக்கல போல. சரி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆ ஓ ஆமாண்ணா. ஓ. என்ன எப்படி கிடக்கு? இப்ப நான் பிறகு போனா வரலாம்னு நினைக்கிறேன். துறை வேணும் கடைசியா இல்லை துறை ஓ மண்டை அடிக்குது. சிங்களத்துல சொல்லி பாருங்க நானி. இல்லை போல சரி போல என்ன போல போல இல்ல வாணி மோகன் வராது. உப்பன்னா வர்றபடியா உப்பன்னா பிறகு போனா வரலாமோ. சரியோ அந்த லோதிக்கலாம். ஊனாதான் முதல் எழுத்து வேறும் உயிரெழுத்து வந்தபடி. அப்ப அதுல இருந்து தொடங்கி பாருங்களேன். இல்லை காரணம் உயிரெழுத்து ஒரு தரம் கண்டுபிடிக்கல அதனுடையதான் சொல்றேன். இல்லை கண்டுபிடிச்சிட்டு இருக்கும். இல்ல இல்ல ஒரு தரம் பிடிக்கல பிடிக்கலைன்னா நான் ஒரு சொல்ல பிடிச்சிருக்கேன். அந்த இப்ப நான் இல்லாம பிடிச்சிருக்கேன் ஒரு சொல்ல. அது நீங்க எழுத்தப்படியா எழுதிட்டேன். நாங்கள் எழுத்தப்படியா எழுதிட்டேன். நான் ஒரு சொல்லு பிடிச்சிருக்கேன். அந்த இப்ப நான் சொன்னதுதான் எனக்கு கொஞ்சம் மற்றதெல்லாம் வந்திருக்குது என்னன்னு தெரியுது. போனா லானா ஊனா உப்பன்னா ரையன்னா தூனா கானா மானா. அந்த இப்ப என்ன இல்லாம ஒரு சொல்லு கண்டுபிடிச்சிருக்கலாம். கடைசிக்கு பையனா வரும். கடைசி துறையில முடியும். ஓகே அப்ப வெட்டி பாருங்க நிச்சயத்தை. துறையில முடிஞ்சா நானும் கண்டுபிடிச்சிட்டேன். சரி ஆசி என்னத்துக்கு வாணி நீங்க பாஸ் பண்ணி விட்டீங்க 5 புள்ளி சரியா சொல்லுங்க. நான் உலக பொது துறை. உலக பொது துறை சரியா? பிள்ளை 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 யாருபடி அவருக்கு 5 புள்ளி கழிபட போகுது. கழிச்சு விடுங்க. உங்களுக்கு வெரி ஹாப்பி. மான வந்தது பத்மினி அவர்களே. எங்க இதுல பொதுமறை உலக பொதுமறை திருக்குறள். அப்ப போனலாம் இருக்கு. உலக பொதுமறை தானே நானா இருக்கு. நீங்க சொன்னீங்க போல போலாண்டு இருக்கு போட்டு அப்படி வந்தோம் உங்களுக்கு. நான் இப்பன்னாக்கு பிறகு போனா வருமென்று சொன்னேன். நான் அங்கால நான் மானா கானா இல்லாமோ இல்ல இன்னும் பதில் வர இல்லப்பா. உலக பொதுமறை தானே வாணி. உலக பொதுமறை உலக பொதுமறை தானே திருக்குறள். அதுதானே வரும்.
உலக பொதுமறை திருக்குறள். சரிதானே? அது இப்ப ஓகே உலக சரி சரி பொதுமறை. ஓகே, உலக பொதுமறை. போதுமா? அப்ப எப்படியும் எனக்கு 15 புள்ளி போடணும். உலக அவகிட்ட 5 கழிச்சது எல்லாம் பத்தினி. சரி, இப்ப கவலைப்படாதேங்கோ. ஓகே, அடுத்தது நேவிஸ் அவர்கள். நான் வரேன், சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு தானா, தம்பிக்கு வர தானா, ம். பருப்புக்கு வர டூனா, பருப்புக்கு வரணும்னா அமெரிக்கா அழுத அத்தைக்கு வர விடுங்கோ. இத்தன்னா, அத்தைக்கு வர இத்தன்னா, என்ன மற்ற உம்மன்னா, உண்மைன்னா. ம். அம்மாக்கு வர உம்மன்னா, ம். கானா, கரிக்கு வர கானா, மற்ற இங்கன்னா, என்ன மற்ற டானா, மரத்துக்கு வர டானா, ரானா இன்னொருக்கா கானா, கானாவா கானாவா கா, கானா கா, கரிக்கு வர கா. வேற கானா. ம். 2, 4, 6, 8 எடுத்துக்கலாம். ஓ, 2 4 2 தரம் காணா வருது. ஓ. ஓகே, எழுத்துக்கள் எனக்கு கோல் வந்ததுல ரெண்டே இல்ல. ஓகே, மீண்டும் சொல்றேன் எழுதுங்க. தா, ஓ தம்பிக்கு வர தானா, பருப்புக்கு வர டூனா, சரி நான் கண்டுபிடிச்சிட்டேன். இத்தன்னா, உம்மன்னா, ம். கானா, இங்கன்னா, சானா, கானா. மற்றவங்களை கொடுக்கக்குள்ள வருது, நமக்கு வரக்குள்ள வருது இல்லை. அப்படி ம் கரங்கள் கரங்கள் 8 எழுத்தா? ஆமா, சரி, நானும் விட விடுறேன்னா சரியா, சரி, நன்றி ஓகே. நன்றி நன்றி அந்த எல்லாருக்கும் நன்றி வணக்கம். கண்டுபிடிச்சிட்டான். கடைசி எழுத்து இத்தனை சொன்னீங்க என்ன ஜெயமலர்? கடைசி எழுத்து கானா கானா காணா கானா கானா சொன்னீங்களா? சொல். கானா. கானா 2 தரம் காணா வருதுன்னு சொன்னேன் நானு. கா, ஓ, கானா கானா. என்ன காணா கரங்கள் இல்லையே. எங்களுக்கு முடிஞ்சதா எல்லாம்? நான் இருக்கிறேனே. இன்னும் ஒரு ஆள் இருக்குது, செல்வி அவர்களோட முடியும். 3 சுற்று. அதுதான். முடிஞ்சா வாணி மியூசிக் போடுவா. என்ன வாணி சத்தம் வருங்களா? இல்லையே. கரங்கள் வருமா? கரங்கள் வராது. கரம் 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 வரும். தங்க கரங்களா? என்னக்கா இவ்வளவு நேரம் சொல்லுது? ஐயோ. கண்ணா இல்லையே. நீங்கள் தான் முதல் வந்தா ஆர்குமெண்ட் செய்வீங்கள், பிறகு நீங்களே சொல்ல இல்லாம நிக்கிறீங்க. என்ன வாணி கட்டாயம் சொல்லுவோம். அன்றைக்கு நீங்கள் பாவக்கா வைத்தங்காண்டு கொண்டு நின்று ஆய்வு செய்தீர்கள், இப்ப சொல்ல இல்லாம நிக்கிறீர்கள். காய்க்குள்ள வருமா? ஜெயமலர் அடிப்பார், நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்றேன். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தானே? நான் முதல்ல கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன், அவர் சொல்ல போறேன். அதுதானே, அது இந்த நேரம் கண்டுபிடிச்சிட்டு போயிருந்தா முதல்ல சொன்னதே நான் தான். முதலே அவ சொன்னவ. பரவாயில்ல, பெரியாக்கள் சொல்லுங்க சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். என்னக்கா நேவிசக்கா, என்ன எனக்கு நீங்கள் அன்றைக்கு நின்று வாதாடி நீங்கள் தானே? இப்ப சொல்லி இல்லாம நிக்கிறீங்க. இல்ல இல்ல, அது வேற வருமானு நினைக்கிறேன். இது வர்றது இது அது வேற இது வேற. இது நாங்க இல்லவாணி, அது இதுதான் இதுதான் இது இல்ல, அது வேற இது வேற. அது வேற இது வேற.
ஆ, ஆ, ஆ. வெட்டுங்கோ 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 முன்னுக்கு பைத்தங்காய கட் பண்ணுங்கோ. அதான் கரு கரு கருத்த என்ன கரு என்ன இப்படி வருது இல்ல பொங்க கருத்த கருத்த சொல்லி நான் போட்டு சொல்லட்டும், நான் புள்ளி எடுக்க. கருத்தங் கருத்தங் வாணி வாணி கருத்த சொல்லி போட்டு இப்படி தான் காட்டும். கருத்தங் கரம் ஓ கருத்தங்கரம் கருத்தங்கரம் தானே ஆமாம். அது என்ன வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இல்ல, கருத்தரங்கம். கருத்தரங்கம் ஓ, கருத்தரங்கம். எனக்கு தான் அந்த புள்ளிய பிரிப்பி மாத்தி விடுங்க. இல்ல ஜெயமலர் கட்டாயமாக 10 புள்ளி கழிக்கணுமா? எல்லாரும் சைலண்டா இருக்கிறோம். என்ன இயக்கம் புள்ளி கலக்கணும் எல்லாரும். நீங்க கழிக்கணும். நாங்களே இல்ல கருத்தரங்கம் சொன்ன ஆளுக்கு தான் நான் சொல்லாமல் சொன்னாபடியா அவருக்கு இன்னும் ஒரு 5 புள்ளி அதான். இன்னும் ஒரு 5 புள்ளி கழிவடும். இப்ப நீங்க சொன்னா அது விவாதம் விவாதிச்சதுதான் இது அப்ப என்ன புள்ளிய சொன்ன வைக்க கருத்தரங்கம் கழிக்க பண்றது வேணும். வேறது. அப்பதான் கழிச்ச நீங்க தானே. நான் சொல்ல வேணும். அவ ஏதாவது இன்னொரு ஆள் சொல்லும் கொண்டு சொன்னது கூட சொல்லுங்க, சொல்லிருக்கலாம். அதான் ஓகே. கருத்தரங்கம் எல்லாரும் நான் சொல்ல. வாணியை விட எல்லாரும் எனக்கு புள்ளிய தெரியும். அவர்தான் முதல் சொன்ன கண்டுபிடிச்சது. அப்ப வாணி முதலே கண்டுபிடிச்சவ, அது பிறகு அக்கா நானும் பிடிச்சிட்டேன். அப்ப நாங்க சொல்லி இல்ல இல்ல நேமிசாக்காக்கு தான் இப்ப சரி எனக்கு தர்றத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நான் மாட்டை பிடிச்சிட்டு இதுல காட்டில படுத்திருக்கிறேன். கருத்தரங்கம் நீங்க சொல்லி போடுங்க போங்க. ஜெயமலர் தானே உதவி செய்யணும், அவவே சத்தம் போடாம இருக்கிறா. அதானே மற்றவை எல்லாரும் கப்பிட்டீங்க. ஆனா சொல்லி போட்டு வெளியில சொல்லுங்க, எனக்கு புள்ளிய போடுங்க. உங்களுக்கு புள்ளியெல்லாம் போட்டுருக்கு. சரி, அடுத்தது செல்வியவர்களுக்கான சொல். ஜெயமலர் துள்ளிக்கு சண்டை பிடிக்கிறாங்க என்ன கருத்தரங்கம்னு சொல்லுங்க முதல்ல. கருத்தரங்கம். கருத்தரங்கம். நான் நான் சொல்லிட்டேன். இல்ல பிடிச்சிட்டேன். சொல்ல இல்ல, நீங்க புள்ளிய சரியம்மா சரியம்மா கருத்தகரங்கள் சொன்ன கருத்தக அது புல சொன்னாக்கள் புள்ளி அள்ளிக்கட்டு போங்க எனக்கு போவா வல்றதுதான் வந்துருக்கிறவங்க சுண்டு கொண்டு ஓகே, சுண்டு. செல்வியவர்கள் எழுதுங்க. குரங்குக்கு வர கூனா. கடைசி மற்றது எண்டு போட்டு என்ன சொல்றீங்க? ஐயன்னா, 5க்கு வர ஐயன்னா. ஐயா. மற்றது இட்டன்னா. குற்றத்துக்கு வர இட்டன்னா. உம்மன்னா. உம்மன்னா. ரானா. ராணா. பறவைக்கு வர ரானா. அந்த பேனா, பெட்டிக்கு வர பேனா. அத்தைக்கு வர இத்தன்னா. பருப்புக்கு வர டூனா. தாவன்னா. மற்றது இங்கன்னா. என்ன மிருகோ இல்லையா? இங்கன்னா 2 சொல்லிங்கன்னா. 2 சொல்லிட்டேனாவா? 2 சொல்லிங்கன்னா. திருப்பி இருக்கா சொல்றேன். பூனா. 2 4 6 8 11 எழுத்துக்களை. பூனா, ஐயன்னா, இட்டன்னா, உம்மன்னா, ரானா, பேனா, இத்தன்னா, டூனா, தாவன்னா, இங்கன்னா, இன்னன்னா. இந்த இதுல வந்து மூன்றாவதா கடைசியில இருந்து மூன்றாவது காவன்னாவா காவன்னாவா? ஓம் 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 கொஞ்சம் தாவன்னா. ஓகே. தாத்தாக்கு வர தாவன்னா. 11 எழுத்துக்கள் என்ன 11 எழுத்துக்கள். ஓகே. மை காட். அதுக்குள்ள ஒரு ஐயன்னா வருதல்லோ. ஐயன்னா கூனா தானே முன்னுக்கு இருப்போம். சீனா சீனாம் இருக்கு. இத்தனை இருக்கு. ஐயோ எனக்கு சொல்ல இல்லாது ஏமலர். இல்ல கொஞ்ச நேரம் யோசிங்க, நீங்களையும் யோசிக்க விடுங்க கொஞ்சம். நீங்களே சொல்லி நீங்கள் ஒன்று நான் எழுதவும் முடியாமல் இருக்கிறேன். திருப்பித்தான் எனக்கு திருப்பித்தான் இருக்கு. கதைக்காம இருக்கிறாங்க. பூனா, ஐயன்னா, பட்டுக்கு வர இச்சன்னா, உம்மன்னா, ராணா, பேனா, இத்தன்னா, பருப்புக்கு வர ரூனா, தாவன்னா, இங்கன்னா, 2 சுழி இன்னன்னா. நான் அது முதலாவது வந்து அவ சொல்லிய கூட நீங்கள் இத்தன்னா இல்ல சொன்னீங்க. இப்ப இவ இத்தன்னான்றாரு.
ஒரு இத்தன்னாவும் இருக்கு, ஒரு இத்தன்னாவும் இருக்கு. இத்தன்னா சரி. மூன்றாவதான சொல் வந்து மூன்றாவது வாரம் குற்றம். இத்தனை. குற்றம் குற்றம். ஓகே ஓ நான் இத்தன்னான் சொல்லி ஓகே. ஆ குற்றம் தான் அதுல முடியும். 2 4 6 8 10 11 எழுத்து தானே என்ன? ஓமோ 6 8 யா குற்றமண்டும் வந்தா என்ன கஷ்டமான சொல்லா? இல்ல கஷ்டம் இல்ல, எழுத்துக்களை நீங்க கூட்டி பார்த்தா அந்த சொல்லு வரும். குற்றமண்டு முடியுமா? சரியா சொல்லி பாருங்க, அது கடைசி முடிவுக்கு வராது, அதோட சேர்த்து இன்னும் வரும் பின்னுக்கு. குற்றவாளி சீனா பெண்ணா இல்ல சொல்லுங்க, எனக்கு கஷ்டமாக்குது. யாரும் கண்டுபிடிக்க வேண்டாம், சொல்லுங்க. ஒரு தரம் கண்டுபிடிக்கல, சத்தத்தை காணல. குற்றமண்டு முடியுமோண்டா ஆரம்பிக்கும் நினைக்கிறேன். ஆரம்பிக்கும் இப்ப ஐம்பூதங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள் அது மாதிரி இது உண்டு. ஐம்பெரும் குற்றமண்டு வரும். இல்ல வர அதுவும் நான் உண்டு தான் வருது. அதை நானும் பார்த்தது. ஒரு தானே இருக்கு ஐம்பெரும். பெருவண்டு வரா, அதுல பேனா இல்ல. ஐம்பெரும் குற்றம், ஐம்பெரும் இத்தனை வருமோ? ஐம்பெரும் குற்றத்தானா? ஐம்பெரும் குற்றத்தானா? ஐம்பெரும் குற்றத்தான், அதான். அது பேனா. ஓகே ஓகே. ஐம்பெரும் வரும், பெருங்கில வரும் தான் கடைசியில. ஐம்பெரும் குற்றத்தான். என்ன எனக்கு எழுத்து எழுதுனதுல விட பானாவை பேனான்னு சொன்ன இடத்துல பானாவை போட்டுட்டேன். இல்ல இல்ல அது சரி. நான் திருப்பி எழுதி அப்படி எழுதி அது அப்படி. ஓகே. அது எந்த ரெண்டு மூன்றாவது எழுத்தும் இத்தனை சொன்னீங்க, நான் இத்தனை எழுதியது. குற்றம் வந்து அதான் திருப்பி கேட்டேன்னா அதை குற்றம் பிடிச்சது. சரி, வாழ்த்துக்கள். ஐம்பெரும் குற்றத்தான். ஓகே, இதுவரை நேரமும் முடிப்போம். என்ன எல்லாரும் போய் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. முனைந்திருந்த 6 பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும். இனி அடுத்த வெள்ளிக்கிழமையும் சந்திப்போம். என்ன பின்னால வானவில் வருது? வானவில் தான் இருக்குது. மேல் அறையில கொண்டு வெளியில எடுத்து நாங்கள் வானவில பாத்துட்டு, எங்கட வீட்டுக்கு முன் பக்கம் தான் இது, முன்னுக்கு இருக்கிற இடம் தான் இது. அது அப்படி ரவுண்டாவே வந்ததான் ஒரு பக்கம் தான் தெரியுது. ஆமா, சிறப்பாக இணைந்த 6 பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை நன்றிகளையும் கொடுக்கொண்டு அடுத்த முறை சந்திப்போம். மீண்டும் எல்லோருக்கும் வணக்கங்களை நன்றி. நன்றி செல்வியவர்களே, நன்றி வணக்கம் எல்லோருக்கும். பாடல்களுக்கு நன்றி, அனைவர்களுக்கும் நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி ஜெயமலர்களே, தொடர்ந்து வணக்கம். நன்றி வணக்கம்.